கௌதம் என்ன கௌதம் அப்படின்னா கௌதம் ஐயோ சரி சாரி குரு அப்படின்னா மறுபடியும் வண்டி ஓட்டினா மறுபடியும் தம்பி கௌதமே கரெக்டாக கீர் போடு கௌதம். ஆஹா ரைட்டு என்ன இப்படி நம்ம மண்டல ஏறி உட்காண்டானே. போகலாம் அந்த ரைட்டில் போயிடலாம். சந்திரபுரம் ஆமாம். இண்டிகேட்டர் போட்டுரு ஆஃப் ஆயிடுச்சு. மறுபடியும் போட்டுரு ஆஃப் ஆயிடுச்சு. இண்டிகேட்டர் போட்டு இந்த டைமிங்கில் செகண்ட் கியர் போட்டிருந்தோம். நீ போய் திருப்புறது தானே ஃபஸ்ட் கீழே போய் திருப்பிக்கலான்ற சீலாம் கிடையாது. வண்டி வருது செகண்ட் கியரில். வண்டி மூவ் ஆன செகண்டில் நம்ம செகண்ட் கியர் போட்டிருந்தோம். நர்வஸாக நம்ம விட்டுருப்போம். வந்துட்டேன். அப்புறம் அவரை பிக்கப் பண்ணிட்டேன். கையோட சுற்றி வந்துட்டேன். வேலை முடிஞ்சுதான், அதனால தான் சுற்றி வந்துட்டேன். அவர் இறங்கிட்டார். அப்படியே நீங்கள் போகும்போது அங்கே ஒரு பொண்ணு இருக்காங்க. அப்படியே உங்களை இறக்கி விட்டு அப்படியே அந்த பொண்ணை பிக்கப் பண்ணேன். மறுபடியும் அப்படியே போய் அந்த மனு இன்னொரு பொண்ணை பிக்கப் பண்ணிட்டாரு. நாளைக்கு வந்துடுறியா? வருவீங்க வந்துடும். இன்றைக்கி எத்தனை டேட் ஆச்சு உங்களுக்கு? நாளைக்கு உங்களுக்கு 2 கிளாஸ் அட்டன் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. மண்டே நான் வேறு ஆள் ஏற்றிக்கிறேன். சரியா? 11 நாள் ஆச்சு. நாளைக்கு ஒரு 2 கிளாஸ் அட்டன் பண்ணோன்னா ஓகேண்ணா. இது 13,000. பேலன்ஸ் ஒரு 2 மட்டும் கோல்ட் ஆகட்டும். அது நம்ம ஆர்டிஐ ஆஃபீஸ் வந்து ஓட்டிக்கலாம். சரியா? அது மட்டும் சத்தியாக ஃபாலோ பண்ணிக்கோ. ஓகே. இது 30 நாள் ஆயிடுச்சு. 30 ஆயிடுச்சா? எல்லோரும் பிடிஎஃப் வச்சுருக்கீங்க? அவங்க இன்னும் அனுப்பிச்சவரெலாம் இருக்குது. அப்போ இந்த பிடிஎஃப் ஆனால் எனக்கு வாட்ஸ்அப் போட்டு கூப்பிடு. சரி. ஆமாம். கன்ஃபார்ம் பண்ணினா உனக்கு இந்த வாரம் லைசன்ஸ்க்கே போக வச்சுருவோம்டா. உனக்கு அப்போ போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருவேன். ஹலோ, குட் மார்னிங் மேடம். மேடம் ஒரு 7:10 வந்துடுவேன். ஒன்றும் இஷ்யூ இல்லைங்களா? ஓகே மேடம். 7:10 ஒரு 7:30 இறக்கி கொடுக்கலாம். சரிங்க. ஓகே மேடம், தேங்க்யூ. டிரைவிங் கிளாஸ் இந்த ரைட் திரும்ப அந்த பெரிய வேலையெல்லாம்
இல்லை நான் உட்காந்துருக்கேன்ல இந்த பஸ்ஸில் ஆர்டிஓ உட்காந்துருப்பாரு. சரியா, இந்த மாதிரி தான் ஒரு ரோடு இருக்கும். இந்த ஸ்பீட் பிரேக் வருதுல்ல, இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு ஸ்பீட் பிரேக் வரும். இந்த மாதிரி ஒரு அந்த ஆட்டோ நீங்கள் வண்டி நிற்கிது புக் பண்ணி அந்த மாதிரி ஓரமாக ஒருத்தவங்க போய் நிறுத்திடுவாங்க. நீ அங்கே போய் வண்டியில் ஏறி உட்காந்தீங்கன்னா வண்டி மூவ் பண்ணி இதே மாதிரி ரோடு இருக்கும். சேம் இதே மாதிரி ரோடு இருக்கும். நீ ஒன்றுலேருந்து 4 கீர் தெளிவாக கரெக்டாக போடணும், மிஸ் இல்லாமல். ரெண்டாவது, அந்த மூவ் பண்ணும்போது ஆஃப் பண்ணக்கூடாது, நிறுத்தும் போதும் ஆஃப் பண்ணக்கூடாது. சரியா, இங்கேருந்து வெளியே இருக்கும்போது ஒரு இண்டிகேட்டர் போட்டு கரெக்டாக வண்டி எடுக்கணும். மறுபடியும் அங்கே போய் நிறுத்துவில்ல, அப்போ இண்டிகேட்டர் போட்டு கரெக்டாக நிறுத்தணும். அவ்வளோதான். ரிவர்ஸ்லாம் கேட்கும். ரிவர்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா பண்ணலையா அன்னைக்கு இவருக்கு ராஜனா வச்சு. ஆமாம் ஆமாம், அது அவ்வளோதான். ரிவர்ஸ் பொறுத்த வரைக்கும் அது அவ்வளோ. இல்லை அங்கே கேட்பாங்களான்னு கேட்டேன். அங்கேயில் கேட்க மாட்டாங்க. அது இன்னும் வரும் காலங்களில் கேட்பாங்க. வரும் காலங்களில் எங்களுடைய அமௌண்ட் வேரியேஷனும் மாறிடும். அங்கே சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் சொல்லி தரணும். வரும் காலங்களில் கண்டிப்பாக கேட்பாங்க, கேட்காம இல்லை கிடையாது. பட் அப்போ வந்து எங்கள் டிரைவிங் சேம் ஸ்டைல் தான், பட் இன்னும் கொஞ்சம் மாறும். அங்கே என்ன இருக்கும் அதை மட்டும் நாங்கள் இங்கே கொண்டு வந்து அதையும் சொல்லிக் கொடுக்கணும். அங்கே நீங்கள் இப்படி தான் போகணும், இப்படி தான் வரணுங்கிறதையும் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதுக்கே மக்கள் யோசிக்கிறாங்க, என்ன இவ்வளோவான்னு. பட் வேறு 9,000 வாங்க. இப்பயே 9,000. இவ்வளோ காசு வாங்கியும் இவ்வளோ எஃபெக்ட் போட்டு யாரும் சொல்கிறதில்ல. வந்தாண்டிலேருந்து நீ தான் வண்டி ஓட்டிகிட்ருக்க. இது ரொம்ப ரேராக தான், முடியாத பட்சம் தான் நான் என் காலம் அங்கே கொண்டு போவேன். இல்லையா ஆஃபாக தான் வச்சு இப்போ பார்த்துக்கலாம். அந்த ரைட்டில் போயிடலாம். எந்த ரைட்? இந்த 4 ரோட்டில் ரைட்டில், இந்த வாய்க்கால் மேட்டில் ரைட்டில் தரணும்னா கோயில்வெளி ரோடு வந்துடும். ஆமாம். கண்ணாடி இறக்கலாமா வேண்டாமான்னு இறக்குனேன். நேற்று எந்ததுக்கு இன்னைக்கு நல்லாவே கொடுக்குது. கீழேருந்து வீட்டிலேருந்து கீழே இறங்கி தான் நடுக்க ஆரம்பிச்சு. அதுக்கே எடுக்கு இதை நான் எல்லாம் காருக்கு உட்காந்துட்டு தப்பிச்சிட்டேன். வீட்டு வாசல்லையே கார் வேறு நிற்கிதா, அதனால் அதுக்கே எனக்கு ஒரு மாதிரியே தான் இருந்துச்சு. அது ஜில்லுன்னு சாரில் வேறு இருக்குது. இப்படி ஒட்டி ஓட்டை பண்ணக்கூடாது. இந்த ரோட்டுக்கு வெளியே வந்து அதுக்கப்புறம் இந்த மிரரை பார்த்துட்டு தான் உள்ள போகணும். சரியா, இப்போ நீ அவரை ஒட்டி ஓட்டை பண்ணிடல, அது வந்து தவறான விஷயம். அப்படி பண்ணாதீங்க. ஏன்னா அவருக்கு நம்ம வரல, நம்ம ஹாரனும் அடிக்கல அந்த இடத்துல. ஆனால் நம்மளை ஓவர்டேக் பண்ண போகிறேன்னு சொல்லி சொல்கிறதுக்கு நம்ம ஒரு சின்ன இண்டிகேஷன் கொடுத்துருந்தோம்னா தைரியமாக அவரை ஒட்டி ஓவர்டேக் பண்ணிடலாம். பத்தில் நீ என்னமோ ஆறுநடுறா நல்லா வாக்கிங் போகிறதுக்கு பண்ணு, சைக்கிள் எடுத்து. இல்லை, வாக்கிங் போகிறத விட சைக்கிள் நல்லதாங்க. கொஞ்சம் ரேஞ்சு போயிட்டு வருவோம். ஸ்கூல் படிக்கிறப்ப இங்கேருந்து வீராண்டி ஸ்கூல் தான், இங்கேருந்து சைக்கிள் எடுத்துகிட்டு தான் போவோம். அப்படி காலையில் ஒரு தட்டு நடந்து போயிட்டு வந்துடுவோம். ஆண்டி ஜஸ்ட் 5 minutes சரியாக இருக்குவாங்க. நான் அது விவேகானந்தா கிளப்னு வந்துடுவேன். ஒரு 2 நிற்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்துடுவேன்.
அதுதான் தானே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீ வண்டியில் ஏறி பார்த்து கிளச்சை பிடிச்சி இன்னொரு செகண்ட் போடக்கூடாது, தேர்டு போகலாம். காலடு எக்ஸைட் யூஸ் பண்ணி போல தான் ஆகும் போதுதான். பட் ஸ்பீடாக மீட்டர் பொறுத்த வரைக்கும் அதை கவனித்து கூட போடலாம். ஸ்பீடை நம்மளால் கெஸ் பண்ண முடியலன்னா அதை கவனித்து கூட போடலாம். ஒரு கீர் விழுகலைன்னா நம்ம தப்பு பண்ணுறோன்னு அர்த்தம். நம்ம ஒரு கீர் சரியாக விழுகலைன்னா நம்ம அந்த இடத்துல தப்பு பண்ணுறோம். என்ன தப்புன்னு அதை டக்குன்னு ரீசன் பண்ணணும். சொல்லு ப்ரோ, குட் மார்னிங். ப்ரோ ஆஃபீஸ் நம்பர் வந்து எதுக்கோ கூப்பிட்ட ப்ரோ, எதுக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஆமாம் 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 ஆமாம். இல்லை ஒரு தடவை தான் கூப்பிட்டேன், இன்னொரு தடவை தெரியாமல் வந்துச்சு. ஓகே 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 பிரதர். சரி, அப்படியே ஓரமாக படுத்துறீங்க தம்பி அப்படின்னாங்களா? தப்புல தப்பு. இப்போ வெளியூரில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. சரி சரி சரி. அப்படியா? ஆமாம், எக்ஸ்பிரஸ் அதே தான். அது ஃபுட்டு அது மட்டும் தானே, வேறு இடத்துல ரைட்டில் போகணும். நீங்கள் ரைட்டில் போகணும். சரி சரி. பூரா இதை தான் பண்ணுறாங்க ப்ரோ. இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி கொடுத்து வரவங்க பார்த்து அதில் ஓகேன்னு அதில் ரொம்ப ஒன்றும் தெரியாதவங்களும் வராங்க, நல்ல நாலேஜ் இருக்கவங்களும் வராங்க. ஆமாம், இது அங்கே ஒர்க்கர்ஸ் தாங்க செகண்ட் ஒர்க்கர்ஸ் வேணால் ஒர்க்கர்ஸ் பிடிச்சிக்கலாம். இல்லை அவங்களுக்கு மெயின்டைன் பண்ணி இருக்கணும். ஆர்டர் வேணால் ஆர்டர் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அப்படியா? நம்ம ரோடு காரணம் அதில் போகலாம். ப்ரோ சும்மா தான் பிரதர் கூப்பிட்டேன். ஓகே ஓகே ஓகே. ஏன் தாய் எதை நேற்று பொங்கிட்டு இருந்துச்சு, என்னாச்சு? நமக்கு நான் எதுவுமே சொல்லிக்க மாட்டேன் பிரதர். நமக்கு இதுக்கு தேவை. நீ வேலை என்ன, சாப்பிட்றியா தூங்குறியா நிம்மதியாக இருக்கியா, அதோட விட்டுரு, அவ்வளோதான். எனக்கு லட்சம் பிரச்சனை இருக்கும், அது எனக்கு தேவையில்லை. உனக்கு வேணுங்கிற பொருள் கேளு, நான் அதை வாங்கி தரல, நீ என்னென்னு கேளு, அவ்வளோதான். வேறு எது நீ உள்ளே வராத, நீ நிம்மதியாக இருக்கணும், என்ன வேலையை அதை மட்டும் பாரு அப்படின்னு விட்டேன். லெஃப்ட் தானே. ஏன் நம்ம ஏன் அதை சொல்லி அதை ஏன் அதை பெருசில் ஏற்றி நீ சொல்ல மாட்டேன், ஃப்ரீயாக விட்டுன்னு எதிர்பார்த்தேன். ஏன் ஸ்லோ. தப்பு, நீ சொல்லியே பழகிட்ட, தப்பு இல்லை, சொல்லிடு, பார்த்துக்கலாம். அது தாய் மண்டையில் வச்சுக்காது. என்ன மறுபடியும் பிரச்சனைக்கும் போது அது மாதிரி ஒரு அப்படிங்க மறுபடியும் அடுத்த அரை நேரத்தில் மறந்துடாத, அது பிரச்சனை இல்லை. இன்னும் கடைசி ரைட்டு நம்ம ரோட்டில் போய் தான் போவோம். செகண்ட் கியர் போட்டுக்கோங்க. போட்டியா? அது பெலாயின்னு தெரிஞ்சிச்சு ஏன் போய் தேடாது. வேறு இன்றைக்கி ரைட்டில் போட்டுருக்கோம், நம்ம ரோட்டில் வண்டி வருது. சரி புரியல. யார் இது? அஜார்னு வரும். நிறுத்திக்கலாம். மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர் போட்டிருக்கணும் கௌதமே. ப்ரோ ஓகே ப்ரோ, பார்த்துட்டு கூப்பிட்றேன். போகலாம். வண்டி வர வரைக்கும் நமக்கு டைமிங் இருக்குது. போயிடலாம். லெஃப்ட்டு கிளியரு, டக்குன்னு தைச்சிடலாம். கை எக்ஸ் போடக்கூடாது. அது வந்து செகண்ட் கை இந்த எக்ஸ் போடக்கூடாது, டக்குன்னு கட் ஆஃப் பண்ணிடணும். அது சின்ன மிஸ்டேக்ஸ் மட்டும் கிளியர் பண்ணிக்கும். சுச்சுவேஷன் வந்துச்சு நம்ம இது பண்ணணும். அந்த சுச்சுவேஷன் வந்து ரொம்ப அட்வான்ஸாக இருக்கணும் தம்பி கார் ஓட்டுறதெல்லாம் மட்டும். அந்த அட்வான்ஸ் இல்லாதங்காட்டதே சில பல விபத்துகள் நடக்குது. இண்டிகேட் லெஃப்ட் போட்டு வந்தீங்கன்னா போகலாம். இன்னும் அங்கே போய் நாங்கள் போட போட்டுருக்கோம். சரியா? போகலாம். இண்டிகேட் இங்கே அப்படி நமக்கு ஸ்பேஸ் ஆமாம். இப்போ இண்டிகேட்டர் போகும். அப்பா தம்பி, டூலர் ஓட்டினா சூப்பராக இருக்கும்டா. கை விறுவிறுங்குது தம்பி, அந்த குப்பாண்டி நிற்கிதுல்ல.
வரல. வந்துட்டாங்க. போனே நிறுத்தக்கூடாது. ஆமாம், நேரம் ஆயிடுச்சா? டக்குன்னு அந்த வேலையை செஞ்சு வர போட்டு போய் போனே நிறுத்தக்கூடாது. பார்த்தம்மா, நீ நடந்து வந்தது பார்த்தேன். இவ்வளோ பொறுமையாக நடந்து வருவீன்னு எதிர்பார்க்க பாருங்க. அவரை விட்டுரு போட்டோம். நீங்கள் ஏன் போய் நிற்கணும்? மெதுவாக போனால் வரக்கு சரியாக இருக்குமே. சமீப காலமாக நான் அலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு நான் தான் எழுந்திரிக்கிறேன். முதல்ல அலாரம் அடித்தாலும் ஒரு மாதிரியாக இருக்கும். இப்போ என்னன்னே தெரியல, நான் கடந்த ஒரு மாதமாக அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்திரிச்சு நான் அதை ஆஃப் பண்ணிவிட்டு ரெடி ஆகிடுவேன். இல்லைம்மா, சுச்சுவேஷன் மாற வரும். அப்படியா? நாங்கள் ஒரு சில நாள் அப்படி பண்ணுவோம். அலாரம் வச்சுட்டு எந்திரிச்சிருவோம். எந்திரிச்சு நானே ஆஃப் பண்ணி தூங்கிடுவேன். தூங்க மாட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சிருவேன். எப்படின்னா நேரம் பண்ணு. இல்லை வர்ஷினி, இப்போ ஓகே. இன்னும் வர வர அதை நமக்கு அப்படியே இன்னும் இப்படி வாழ்ந்து நம்மளாம் இப்படி வாழ்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். 8 மணிக்கு தானே எந்திரிப்பேன். 8 மணிக்கு எந்திரிச்சோம். இப்போ எந்திரிச்சு வரேன்ல. எங்கள் அம்மா டிரைவிங் கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு சொன்னாங்க. இதான் எந்திரிச்சு போயிடுறியா 6 மணிக்கு போய் காட்டு எந்திரிச்சு போவோம் பாருங்க, அப்போ பாருங்க அப்படின்ட்டு. நல்ல ஒரு காலத்தில் எனக்கு வேலை ஆயிடுச்சு சீக்கிரம் வாங்கன்னு ஃபோன் பண்ணால் தான் எழுந்திரிப்பேன். அது 10 11 அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு ஆட்டோ வாடகை தம்பி வரையான்னு ஃபோன் பண்ணால் மட்டும்தான் எந்திரிப்பேன். அது வரையும் தூங்குவேன். ஆனால் வாடகைன்னு ஃபோன் பண்ணால் அடுத்த 10 நிமிஷம் கிளியர் ஆகிடும், அப்படியே தெரிஞ்சிடும். ஆமாம், அது ஃபோன் வராமல் நான் எந்திரிச்சதே கிடையாது. ஆனால் டெய்லி ஃபோன் வந்துடும் வாடகை. அப்போ நல்லா தூக்கி உள்ளே போனோம்னா அங்கே ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணை கூப்பிட்டு அப்படியே மனு கூப்பிட்டு போயிடுவேன். காலைல 6 மணிக்கு இவர் என்ன டிராஃபிக் இல்லை, நான் பஸ் ரூட்டிங் மாற்றி விடாங்க. அப்படியா? மழை பஸ் இங்கே தான் வந்துச்சு. அங்கே ஏதாச்சும் ப்ரொட்டஸ்ட் பஸ் வருது. நான் நிற்கிறப்பே ஒரு 2 பஸ் வந்துச்சு. பிரச்சனை தெரிவிக்கலாமா? நாளைக்கு வாங்க 2 அட்டன் பண்ணிக்கலாம். சரிங்களா? 2 அட்டன் 33,000. போயிட்டு அந்த அக்காட்ட கேட்குறேன். ஆமாம், ஸ்லாட் எப்போ போட்டீங்க என்ன ஏதுன்னு கேளு. சரி, கேட்டு எனக்கு கூப்பிட்டு நம்ம டேலி பண்ணிக்கலாம். ஓகே. சரி ராஜா, சரி ராஜா.